ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ்ஷை 5 மினிட்ல ரெடி பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து எடுத்து வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்து வச்சிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சிடுங்க. 1/2 கப் அளவிற்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிடுங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிடுங்க. 2 சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சிடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து இதே போல் கட் பண்ணி வச்சிடுங்க. இந்த சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. எண்ணெயில் சேர்த்துருந்த சின்ன வெங்காயம் வதங்கி வரட்டும். எண்ணெயில் சேர்த்துருந்த சின்ன வெங்காயம் வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கி வந்துட்டு இதை வேறொரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. இதே பாத்திரத்திலே தக்காளி பழத்தையும் வேக வச்சுக்க போகிறோம். கட் பண்ண தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. தக்காளி பழத்தை கேர்ஃபுல்லாக எண்ணெயில் வதக்குங்க. தக்காளி பழம் சுற்றியும் வெந்து வரணும். தக்காளி பழம் வெந்து வந்ததும் ஏற்கனவே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்த அதே மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. வேக வச்சு எடுத்திருந்த தக்காளி பழம் ஆறியதும் மேல் தோலை உரித்து எடுத்துருங்க. வதக்கிய சின்ன வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிடுங்க. சின்ன வெங்காயம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிடுங்க. ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. சிகப்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிடுங்க. இனி இதை அரைச்சி எடுத்துக்கிடுங்க. முதல்ல தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. சிறிது தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுங்க. சட்னிக்கு தேவையான உப்பை இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. இந்த சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். மிக்சிங் பவுலில் மாற்றியதும் ஜாரை அலசி இது கூட சேர்த்துக்கிடுங்க. இனி இந்த சட்னிக்கு தாளித்து ஊற்றிடலாம். தாளிப்பதற்கு தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கிடுங்க. 2 ஸ்பூன் சமையல் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. கடலை பருப்பு பொரிஞ்சு வந்ததும் உளுந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. இது கூட கடுகை ஆட் பண்ணிக்கிடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருந்த சிகப்பு மிளகாயை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க. சிகப்பு மிளகாய் எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சிகப்பு மிளகாய் பொரிஞ்சு வந்துட்டு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துட்டு ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியில் இதை ஆட் பண்ணிக்கிடுங்க. தேங்காய் சேர்க்காமலே சூப்பராக ஒரு சட்னியை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.